இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்காக பூசணிக்காய் மோர் குழம்பும், பொட்டேட்டோ ரோஸ்ட் தாங்க பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நானு அரிசியும், கடலை பருப்பும் ஊற வச்சிருந்தேன். இத மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகா, 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகமும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இத மூடி போட்டு நல்லா வழுவழுன்னு மைய அரைச்சு எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். இதே ஜார்ல நானு ஒரு 1/4 கப்புக்கு தயிர் ஊத்தி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சட்டியில நான் ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி, கியூப்ஸா கட் பண்ண பூசணிக்காவும், கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு அவிச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அவியட்டும். இப்ப இன்னொரு கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு பொரிய வச்சுட்டு, ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது இந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி எடுத்துறலாம். இந்த எண்ணெயிலேயே ஒரு 50% குக் பண்ணிறலாம். இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இத மூடி போட்டு வச்சிரலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% பொட்டேட்டோ இதுலயே நல்லா அவிஞ்சு வந்துருங்க. இது கூட உப்பு, மஞ்சள் தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஒண்ணு சேர கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு ரொம்ப நெறைய தண்ணி ஊத்தாம, லைட்டா தண்ணி தெளிச்சு மட்டும் விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பொட்டேட்டோவும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்துருச்சு. பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பூசணிக்காய் அவிக்க போட்டிருந்தோம். நல்லா சாஃப்ட்டா அவிஞ்சிருச்சு இதுவும். நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுதையும் இதோட ஆட் பண்ணி, தண்ணி தேவையான அளவு டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணியா இருக்கு பாருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நீங்க இப்படியே வச்சிருந்தீங்கன்னா, நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாயிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, வேணும்னா தண்ணி நீங்க டைல்யூட் இது கூட நம்ம விஸ்க் பண்ண தயிரையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு தான் ஊத்தியிருக்கேன். இப்ப தாளிப்புக்காக தாளிப்பு கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இதையெல்லாம் தாளிச்சு கொட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை எப்பவுமே வடிச்சு கட்டுங்க, நல்லாயிருக்கும். லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்காக நான் மஸ்க் மெலானில் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கிறேங்க. பஸ் ஸ்நாக்ஸ்க்காக தேங்காய் லட்டு தாங்க வச்சுருக்கேன். நாளைக்கு வேற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.